ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ் ஏடியூடியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஒவ்வொரு வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். ஸோ எப்படி ஒரு ஆள் எல்லா வீடியோக்கும் 500K to 1 million வியூஸை கன்சிஸ்டண்டாக கொடுக்குறாரு, அண்ட் எப்படி ஒரு ஆள் ஸ்ட்ராங் கம்யூனிட்டியை பில்ட் பண்ணாரு. அண்ட் யூடியூப்ல டெக் சேனல் சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாப் அவுட் ஆகுது ஏடியூடி சேனல். ஸோ இது எல்லாம் தெரிஞ்சுக்க கொஞ்சம் பின்னால் போகலாம். 7 வருஷம் பின்னால, அதாவது 2016ல அண்ணன் தம்பி சேர்ந்து ஒரு சேனலை கிரியேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ போக்கிமான் பத்தி போடுறாங்க, அதுக்கப்புறம் நிறைய கேமிங் வீடியோஸும் போடுறாங்க. ஆனா எந்த வீடியோக்கும் அவ்வளோவா ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது வண்டியில மூளை இருக்குன்னு ப்ரூவ் பண்ற மாதிரி டெக் சேனலை கிரியேட் பண்றாங்க. அண்ட் அந்த சேனலுக்கு பேர் வைக்கிறாங்க A2D. அண்ட் A2D ஏன் பேர் வச்சாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், நம்ம தலைவர் நந்தா ப்ரோவே சொல்லுவாரு. A2Dன்றதுக்கான காரணம் வந்து நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டஃபா இருந்தது. வந்து ஏடிசி, அதுல வந்து அன்லாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் வந்து பெருசா வரும், சிங்கிள் கன்வர்ஷன் பெருசா வரும். எல்லாத்த பத்தியும் டெக்னிக்கலா எல்லாத்த பத்தி நாங்க பேசுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ வேற என்ன, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி மாதிரி டெக் வீடியோவை போட்டு தள்ளினாங்க. பட் அந்த காலத்துல டெக் சேனல்ங்கிறது கொஞ்சம் சேச்சுரேட்டடான விஷயம். ஏன்னா டெக் சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய குருக்கள் இருக்கிறாங்க. லைக் தமிழ் டெக் பாஸ் போல பெத்த யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள தாண்டி ஸ்டாண்ட் அவுட் பண்றதுக்காக A2D ப்ரோ யூஸ் பண்ண டாபிக் தான் ட்ரெண்ட் ஜாக்கிங். தி கான்செப்ட் ஆஃப் ட்ரெண்ட் ஜாக்கிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சப்ப. ஸோ அதாவது என்னன்னா, ஸோ இப்போ கரண்ட்ல இருக்கிற ட்ரெண்ட் டாபிக்கோ இல்லை வீடியோவோ அதை பற்றி நம்ம வீடியோ போடுறோமோ அந்த ட்ரெண்டோட ஆடியன்ஸை நம்ம ஜாக் பண்ணுறோம். அதாவது நம்ம அவங்களுக்கு பிடிச்சி இழுக்கிறோம் நம்ம சேனலுக்கு. ஸோ இதுதான் இது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஜாக்கிங். ஸோ A2D நந்தா ப்ரோ முடிவு பண்ணாரு, நம்ம ட்ரெண்ட் ஜாக்கிங் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் ரோஸ்ட் வீடியோ பற்றி போட போகிறோம், இல்லை உருட்டு வீடியோ போட போகிறோம். யாரை பற்றினா அப்போ இருந்த தமிழ் குரு தமிழ் டெக்கை பற்றி தான். அண்ட் அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ரெஸ்பான்ஸ். இன்ஃபேக்ட் இந்த சேனல்ல மோஸ்ட் வியூடு வீடியோனா அந்த உருட்டு வீடியோ ஆஃப் தமிழ் டெக் தான். அண்ட் நந்தா ப்ரோக்கு ட்ரிக் வேற தெரிஞ்சிச்சா இப்படி வியூஸ் கண்டுபிடிக்கணும்னு. ஸோ என்ன பண்ணாருன்னா எடிட்டிங்கோட லெவலை இம்ப்ரூவ் பண்ணாரு. அண்ட் நிறைய உருட்டு வீடியோ போட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் உருட்டு வீடியோ தவிர நிறைய வெரைட்டியும் போட ஆரம்பிச்சார். லைக் ஸ்கேம் வீடியோஸ், யூடியூப் கொலாபரேஷன். இப்போ ரீசெண்டாக கூட மிஸ்டர் பீஸ்ட் வீடியோ போட்டார்ல. ஸோ எல்லா தமிழ் யூடியூபர்ஸும் கொலாபரேட் பண்ணாரு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா செம்ம ரெஸ்பான்ஸ். அண்ட் இன்னைக்கான தேதியில் பார்த்தீங்கன்னா A2Dல 1.7 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை, சோஜஸ் இருக்கிறாங்க. நாட் ஓன்லி யூடியூப் சேனல், பிஸ்னஸ்ல பார்த்தீங்கன்னா செமையாக கலக்குனாரு நந்தா ப்ரோ. அவரே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பா, இந்த மாதிரி நான் 1 crore ஏர்னிங்ஸை ரீச் பண்ணேன் அண்ட் என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணேன் அண்ட் என்னென்ன பிஸ்னஸ் யூஸ் பண்ணேன்னு. ஸோ அந்த வீடியோ பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற பாருங்க. ஒரு ஆளை பற்றி நல்லதே பேசினா உங்களுக்கு பிடிக்குமா? எஸ். கெட்டதும் பற்றி பேசணும்ல, நல்லது பேசினா கெட்டதும் கன்ஃபார்ம் பேசி ஆகணும்ல. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்களே, கேமராவில் ஒரு மாதிரி நடந்துப்பாங்க, ஆஃப் கேமராவில் ஒரு மாதிரி நடந்துப்பாங்க. சேம் நந்தா ப்ரோவோ அதே மாதிரி தான். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் ஒரு விஷயம் சொன்னல, அண்ணன் தம்பி சேர்ந்து இந்த யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணாரு. நான் வேற யாரும் பற்றி பேசுகிறேன், மிஸ்டர் கேகேவை பற்றி தான் பேசுகிறேன். இப்படி A2Dல நந்தா PC டாக்னு கூப்பிடுறோமோ அதே மாதிரி சண்முகத்தை நம்ம மிஸ்டர் கேகேன்னு கூப்பிடுறோம். இவருக்கு பார்த்தீங்கன்னா பாதி ரைட்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு இவரு ஒரு மெயின் ரீசன் தான். பட் எல்லாரும் சொல்ற மாதிரி தான், காசு வந்த அப்புறம் ஆளு தலைகீழா ஆடுவான்னு. அதே மாதிரி தான் நந்தா ப்ரோவும் காசு ஃபேம் வந்தது பார்த்தீங்கன்னா சொந்த அண்ணனே சேனலை விட்டு துரத்தி விட்டாரு. வி கான்ட் டாக் அபவுட் தட் பட் இஷ்யூ. பட் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ சேனலை விட்டு துரத்தினாலும் பரவாயில்ல, பட் அவரு அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை, தம்பி கூட நின்றுதான் ஆகணும். பட் நீ நிக்கலையே. எஸ் நீங்க சொல்லுவீங்க பர்சனல் விஷயத்துக்கு எதுக்கு போற, பர்சனல் விஷயத்தெல்லாம் பேசக்கூடாது. பட் அவங்க அண்ணாவே இதை சொல்லிருப்பாரு, இந்த மாதிரி அவன் ஒரு ஆளு இப்படி ஒரு ஆளுன்னு. நான் அந்த கிளிப்பை போட்டு காட்டுறேன். அண்ட் அவர் கூட பாட்காஸ்ட் பண்ண ஒரு ஆளும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டுன்னு. அண்ட் இந்த எவ்வளோ கேவலமானவனா, இவனை மாதிரி ஒரு கேவலமானவனை நான் பார்த்ததே இல்லை ப்ரோ. கண்டென்ட் கிரியேட்டரா நீங்க எவ்வளோ சூப்பராக வேணா இரு. ஒரு மனுஷனா, ஒரு குழந்தை இறந்துருக்கு, உனக்கு முந்தின நாளே தெரியும், அடுத்த நாள் வீடியோ பப்ளிஷ் பண்ற வெக்கமே இல்லாம. ப்ரோ நீங்க இப்போ அது உங்க அண்ணன் தானே ப்ரோ? எனக்கு புரியல ப்ரோ. என்ன பார்க்க எதுக்காக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க ப்ரோ? ஒரு அண்ணனுக்கு ஒரு நாள் விட மாட்டீங்களா ப்ரோ? அது விடல, அதெல்லாம் உங்க விஷயம். ஃபைனலி எனக்கு யார் மேலேயும் கடுப்பெல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த வீடியோவில் நான் நல்லதும் பேசினுப்பேன், கெட்டதும் பேசினுப்பேன். அண்ட் இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா 6 மாதம் முன்னாடியே முடிஞ்சிச்சு. பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லதும் கெட்டதும் ஒரு பர்சனை பற்றி சொல்றதுக்காக யூஸ் பண்ணது தான். நோ ஹேட்ஸ் ஃபார் தட். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யுவர் சின்சியர்லி கௌதம். பாய்.